மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கண்களை மூடி ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஆண்டுடைய கரத்திலே கேட்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மத்தேயு 24:13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின் மூலம் ஆண்டவரே அதற்குள் மறைந்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களாய் அல்ல, வாசிக்கிறவர்களாய் அல்ல, தியானிக்கிறவர்களாய் அல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கை கொள்ளுகிறவனே பாக்கியவான் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வேத வாக்கியங்களை கேட்டு அதை கை கொண்டு நடக்க எங்களுடைய செவிகளை கர்த்தர் திறப்பீராகப்பா. உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மறுபடியும் ஒரு விசை வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைப்பவனே, நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் நாம் எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டங்களிலும், எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிற்கணுமா? நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. தேவன் நமக்கு கிருபையாய் கிஃப்டா பரிசா கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த உலக மக்களில் இருந்து நாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பே அனாதி தீர்மானத்தின்படி நம்மை முன்குறித்து வைத்திருந்தார். காலங்கள் வரும்போது ஏற்ற நேரத்திலே நமக்கு விசுவாசிக்கும்படி உதவி செய்தார். அவர் விசுவாசிக்க வைத்தது தேவனுடைய கிருபை. அப்படி கிருபையாய் நாம் விசுவாசித்தபடினாலே அந்த கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவர் மேல் கொண்ட அந்த கிருபையினாலே எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் நமக்காக கல்வாரியிலே சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்ன செய்தார்? மீட்டார். அல்லேலூயா. பாவங்களற அவர் மட்டும் கல்வாரியில் ரத்தம் சிந்தாவிட்டால் இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செஞ்சிருக்காது? கிடைத்திருக்காது. அப்போ அவர் நமக்காக கல்வாரியிலே தம்மை தாமே ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்தார்? ஏன்? நாம் பெற வேண்டிய பாவ தண்டனையை இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. இல்லாட்டா பாவம் செய்த அத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டு அந்நாட்களில் உள்ள சட்டத்திட்டம் சிலுவையில் மரிக்க வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்திலே இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் சிலுவையிலே நமக்காக பாவ தண்டனையாக என்ன செய்தார்? மாற்றிவிட்டார். அந்த பாவ தண்டனையிலிருந்து இயேசு ரட்சித்தது தான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு. பாவ தண்டனையிலிருந்து நம்மை ரட்சித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த பாவ உலகத்தில் ரட்சிக்கப்பட்டாலும் நாம் இந்த பாவ உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் நம்மை சுற்றி நிற்கிறது, பாரங்கள் நம்மை நெருக்குகிறது, பல போராட்டங்கள் வழியாக தான் நாம் கடந்து வருகிறோம். இன்னைக்கு ஒரு நாள் வந்துடுறோம், சண்டே மட்டும் என்ன செஞ்சிடறோம்? ஞாயிற்றுக்கிழமை அப்பாடா காலையிலிருந்து 1 மணி 1:30 வரைக்கும், அதுவும் 2 ஹவர் போயிடுச்சுன்னா கோவம் வந்துடுது உங்களுக்கு. ஆனால் அந்த டைம் மட்டும் அப்படியே பரிசுத்தவான்கள் போல என்ன செய்கிறோம்? சபையில் உட்கார்றோம். மற்ற நாட்கள் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம். பாவ வாழ்க்கை நம்மை அந்த பாவ பிரசன்னத்திலேயே உலகம் இருக்கிறது. எந்த பிரசன்னத்தில் இருக்குது? பாவ பிரசன்னத்தில் இருக்குது. இந்த பாவ பிரசன்னத்தின் நின்று ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். முதல் கிருபையாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் நின்று அவர் கல்வாரியில் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவ தண்டனை நின்று நம்மை விடுதலையாக்கி ரட்சித்து விட்டார். இந்த ரட்சிப்பை நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஆனால் ஒவ்வொரு நாளும்
இந்த பாவ உலகத்தின் நின்று நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவ பிரசன்னத்தின் நின்று நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் தான் பிரயாசப்படணும். இதற்கு ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய மாட்டாரு? புரியுதா? பிரயாசப்பட மாட்டாரு. நாம் பாவ பிரசன்னத்தில் இருந்து பாவ உலகத்தில் நின்று மீட்கப்படுவதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, நான் பக்கத்துல இருந்தாலும் சரி, நான் தூரத்துல இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கிருபையாய் தந்த ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். எப்போதும் ஊழியக்காரங்க பார்த்துட்டே இருக்க முடியாது. அதனால ஆண்டவர் உங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க அதற்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். அழகாக இந்த 21 நாள் மீட்டிங் நடக்கும்போது நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதானே? பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, பாவ வல்லமையிலிருந்து. ஒவ்வொரு நாளும் பாவ வல்லமை நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பாவ பிரசன்னம் நம்மளை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். அப்போ கிருபையினாலே நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரெண்டாவது, இந்த பாவ வல்லமை நின்று கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும் என்றால் நாம ஒவ்வொரு நாளும் அதற்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். வசனத்தை பிடித்து கொண்டு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அடுத்துதான் மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு வரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு வரைக்கும் இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு எப்ப நடக்கும்? முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகமா இருக்கா? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபையின் அங்கத்தினராய் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப நம்ம வாசித்தோம் பாருங்க, முடிவறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த ரட்சிப்பு எப்ப நடைபெற போகுது? இனிதான் நடக்க போகுது. அது வரைக்கும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதுக்கு தான் சொன்னாரு, இந்த பாவ உலகத்தின் நின்று பாவ பிரசன்னத்தின் நின்றே நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். இந்த உலகத்தின் நின்று ஒரு ரட்சிப்பு நடக்க போகிறது. அதுதான் என்னது? கடைசியாக நடைபெற போகிற ரட்சிப்பு. அப்போ முடிவு வரையும் தான் அதுல நீ நிலை. இந்த இப்ப கொடுத்திருக்கிறாரே ஆண்டவர், இந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பில் நீ நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் வரும்போது உங்களை ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. எப்படி ரட்சித்துக் கொள்வார்? நாம இந்த ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புல நாம கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அப்படி என்றால் இந்த பாவ உலகத்தின் நின்று பாவ பிரசன்னத்தின் நின்று கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா இந்த ரட்சிப்பு ரொம்ப தூரமா இருக்குதுன்னு சொல்லி? இல்லை, அது சமீபமா இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நம்மை இந்த பாவ பிரசன்னத்தின் நின்று பாவ வல்லமையின் நின்று பாவ உலகத்தின் நின்று ரட்சித்துக் கொள்ள இயேசு வரப்போகிறார். அதற்கு நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நம்ம நிலைத்த ஆண்டவர் தந்த ரட்சிப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் பாவ வல்லமைக்காக பிரயாசப்பட்டு அதிலிருந்து ஜெயித்து அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் தியானிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல நம்ம நிலைத்திருக்கணும்? எப்படி?
எவற்றிலெல்லாம் நிலைத்திருக்கணும், அது எப்படி நிலைத்திருக்க முடியும், எது நிலைத்திருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று 3 காரியம் இருக்கிறது. இன்னைக்கு எப்படி டைம் இருக்கோ அது பொறுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன செய்யணும்? நம்ம எவற்றிலெல்லாம் நிலைத்திருக்கணும், நம்ம எப்படி நிலைத்திருந்தால், அவைகளில் நிலைத்திருந்தால் நிச்சயம் நம்ம முடிவு வரைந்த நிலைத்திருக்கணும். ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். நிச்சயம் நம்மை ரட்சிக்க இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல நிலைத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம எதில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு யோசித்து அந்த காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைகளை நாம் தியானிக்கும் போது, ஆண்டவரே இவைகளிலெல்லாம் நான் நிலைத்திருக்க எனக்கு என்ன தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அழைத்தவர் கைவிட மாட்டார். அழைத்தவர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எடுத்துக்கொள்வதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நிலைத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைத்திருத்தல் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, டைம் ஆயிரும். நிலைத்திருத்தல் என்றால் என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். முதல்ல என்ன படிச்சோம்? அவர்கள் கூட இருக்கணும். எங்க இருக்கணும்? கூட இருக்கணும். கூட இருப்பது வேற, கூடி இருப்பது வேற. நீங்களாம் இப்போ எங்கே வந்திருக்கீங்க? கூடி வந்திருக்கிறோம். அதை ஒரு பாச சொல்வார், வீட்டில் குடி இருப்பது வேற, கூடி இருப்பது வேற. குடி இருப்பதுன்னா என்னது? குடி 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 கொடுறோம். ஒரு குடும்பத்தில் குடித்தனம் பண்ணுறோம். எத்தனை பேர் நாள் பண்ணலாம்? ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கலாம், இல்லை 5 பேர் இருக்கலாம். பெரிய குடும்பம்னா 10 பேர் கூட இருக்கலாம். கூடி என்ன செய்கிறோம்? குடி கொள்கிறோம். ஆனால் கூடி வாழ்கிறது என்று சொன்னால் 2 பேர் ஒருமித்து வாழ்வது. என்னங்க? ஒருமித்து வாழ்வது. கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம். பாருங்கள், சில வீட்டில் பெற்றோர் பிள்ளைங்க இருப்பாங்க, 2 பேருக்குள்ளே என்ன இருக்காது? பேச்சுவார்த்தை இருக்காது. கணவன் மனைவி இருப்பாங்க, ஒரே வீட்டில் தான் குடி இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? ஆமாம், குடி இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கூடி இருக்க மாட்டாங்க. கூடி இருப்பது தான் அவரோடு கூட இருப்பது. அதுதான் நிலைத்திருப்பது. நம்ம யாரோட நிலைத்திருக்கோம்? நம்முடைய மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? சபையெல்லாம் யாரு? மணவாட்டி. அவங்க 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் எப்படி? அவரோடு. அதான் 12 சீஷர்களை அழைக்கும் போதே முதல்ல சொன்னார் பாயிண்ட், நீங்க என்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. யாரோட இருக்கணும்? நம்ம இயேசுவோடு இருக்கணும். கூடி வாழ்கிறது என்றால் ஒருவருக்கொருவர் ஐக்கியம், பேச்சு இருக்கணும். என்ன இருக்கணுங்க? சிலருக்கு பேசவே பிடிக்க மாட்டுது. கணவனுக்கு மனைவியோட பேச பிடிக்கல, மனைவிக்கு கணவனோட பேச பிடிக்கல, பிள்ளைங்க வளர வளர பெற்றோரோட பேச பிடிக்கல. இப்போ எல்லாருக்கும் யாரோட எந்த டைம் நிறைய செலவு பண்ணுறீங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அதோட பேசுறதுக்கு தான் ரொம்ப பிரியமாக இருக்கு. இதனால கூடி வாழ்றது கட்டாவது, அவங்களோட நிலைத்திருக்க முடியலை. அப்போ என்னதான் நிலைத்திருத்தல் என்று சொன்னால், நம்ம தேவனோடு கூட என்ன செய்கிறது? வாழ்கிறது. தேவனோடு கூட வாழ்கிறது. அதுக்கு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் போதும். அப்ப ஐக்கியமா இருப்பது. என்னில் நீங்கள் நிலைத்திருங்க, நான் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நிலைத்திருத்தல் என்று சொன்னால் கூடி இருப்பது, ஐக்கியமாக இருப்பது. இதான் அதனுடைய அர்த்தம். அதனால தான் இதுக்கு எக்ஸாம்பிளா ரூத்தை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, உறுதியாய் அவள் என்ன செய்தால்?
பற்றி கொண்டாள். உறுதியா என்ன செஞ்சா? ரூத் 1 அதிகாரம் 16 18 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துக்கோங்க. மரணமே அல்லாமல் நம்ம 2 பேரையும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. இனிமே என்னை திரும்பி போனீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொன்ன. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்க தெய்வம் என் தெய்வம், உங்களுக்கு ஒண்ணுனா எனக்கு ஒண்ணு, 2 பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமா என்ன செஞ்சா? ரூத் நின்றாங்க. இதுக்கு பேரு தான் என்ன செய்யறது? கூடி இருந்தது மட்டும் இல்ல, நிலைத்திருத்தது. அவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் பிரிக்கவே முடியல. அப்போ நிலைத்திருத்தல் அப்படின்னு சொன்னா கூடி வாசம் பண்ணுவது. அப்போ நீங்களும் நானும் யாரோட நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரோட என்ன செய்யணும்? ஐக்கியமா இருப்பது, கூடி இருப்பது, உறுதியாய் நிற்பது. என்ன வரட்டும் வாழ்க்கையில, வியாதி வரட்டும், பலவீனம் வரட்டும், சோர்வுகள் வரட்டும், மனிதர்கள் நம்மளை கைவிட்டு போகட்டும், இடையில அன்புகள் பாசங்கள் எல்லாம் போகட்டும், உண்மையற்ற நிலைமை இருக்கட்டும், ஆனால் நம்ம ரட்சித்த தெய்வத்தை மட்டும் நம்ம விடாம என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கலப்பையில் கை வைத்துட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? திரும்பி பார்க்க மாட்டேன். வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்ம அவரோட நிலைத்திருக்கணும். அவங்க உட்காரதுக்குள்ள பாட்டு முடிஞ்சிடும். ஓகே, சரி. அப்படின்னா பாருங்க, நம்ம ஆண்டவரில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அது கூடி இருப்பது. எப்படி கூடுவீங்க? ஆண்டவரோட எப்படி கூடி? இப்படி பேசிட்டு இருக்கு, இப்படி விளக்கி இன்னும் விளக்கி சொல்லிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஜபத்தினால தான் அவரோட நம்ம கூடி வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால இப்போ நம்ம நிலைத்திருத்தல் என்றால் என்ன பார்த்தோம். எவற்றிலெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? இந்த வருஷ கடைசியில் இதுவரைக்கும் ஆண்டவர் நிலைத்திருக்க நமக்கு என்ன செஞ்சாரு? கிருபை செஞ்சார். ஆண்டோடைய கிருபையினால நீங்கள் சிலர் 30 வருஷம், சிலர் 25 வருஷம், சிலர் எத்தனை வருஷம்? 10, 15 இப்படி நாட்கள் நம்ம கடந்து ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க தெய்வம் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அத்தனை வருஷம் நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இன்னும் நம்ம அவரில் நிலை கொண்டு நிலைத்திருப்போம் என்றால் அவருடைய முடிவு வரை இந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்போ நம்ம எவற்றிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும்? மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க மாட்டீர்கள். முதலாவது சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். யார்ல நிலைத்திருக்கணும்? நம்ம இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஒரு உவமையை இயேசு சொன்னார். அதற்கு ஒரு உவமையை அழகாக என்ன செய்தார்? ஜனங்களோடு பேசும்போது ஆண்டவர் உவமையாக பேசினார். உவமைகளினாலே என் வாயை திறப்பேன் என்று சொன்னார். அந்த நாட்களில் இப்போ நம்ம வீட்டிலலாம் முருங்கை மரம், சொந்த வீடு வச்சிருக்கவங்கள்ட்ட முருங்கை மரம் இல்லாத வீடே இருக்காது. சிலர் வைக்க மாட்டோம். அந்த முருங்கை மரத்தை வச்சு கம்பளி பூச்சி எதுக்கு அது தேவையா வேண்டான்னு சொல்லி வளர்க்க மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது? முருங்கை மரம் இருக்குது. அதுபோல் எருசலேமில் என்ன மரம் இருக்கும்? திராட்சை செடி. அவங்களுக்கு திராட்சை செடி இல்லாத வீடு கூட சில வீடுகளை நம்ம என்ன செய்ய முடியாது. அங்கே அந்த நாட்டில் திராட்சை செடி தான் நம்ம ஊர் முருங்கை மரம் மாதிரி. அப்போ அவங்கள ஆண்டவர் அதை ஓமையாய் வச்சு என்ன சொல்றாரு? இங்க சொல்றாரு பாருங்க, என்னில் நீங்க என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. என்ன சொன்னாரு? நானும் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நிலைத்திருத்தல் என்று சொன்னால் இங்கே இயேசு முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க டைம் இல்லை.
வாசித்தோம்னா தோட்டக்காரர் பிதா, தோட்டக்காரர் பிதா. திராட்சை செடி யாரு? திராட்சை செடி யாரு? இயேசு. கொடி யாரு? நாம தான் கொடி. ஹல்லேலூயா. சரி, ஒரு செடியோட அந்த கொடி இணைந்திராவிட்டால் அது கனி கொடுக்குமா? கொடியை வெட்டி போட்டோம் வச்சுக்கோ, தனியாக போட்டோம், அது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கொடி காஞ்சி போயிடும், பட்டு போயிடும், அது திருப்பி உயிர் வாழ முடியாது. அப்போ இங்க அழகாக ஓமையாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? என் பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்க யாரு? கொடி. இந்த செடியில இந்த கொடி நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் என்ன கொடுக்க முடியாது? கனி கொடுக்க முடியும். அப்போ கண்டிப்பா இயேசுவை பிரிந்து வாழ்ந்தால் நம்மால் கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. கனி என்றால் உங்களுக்கு தெரியும் ஆவிக்குரிய கனி என்னன்னு சொல்லி. அப்ப நம்ம அவரில் நிலைத்திராவிட்டால் நிச்சயமே ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கவே முடியாது. அப்படி பிரிந்து வாழவும் ஆலயத்துக்கு வரலாம். ஆலயத்துக்கு வரலாமா? வர முடியாதா? ஆட்டோமேட்டிக்கா வரலாம், ஆராதிக்கலாம், போலாம். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பு, உறவு நிலைத்திராவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குதான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அவருக்குள் நான் கர்த்தர்ல தான் நிலைத்திருக்கிறேன், நான் ஆண்டவரோட கூட தான் இருக்கேன், அவர் தான் செடி, நான் தான் கொடி, நாங்க எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி யோவான் எழுதுகிறார் பாருங்கள், வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், தானும் நடக்க வேண்டும். நீங்க நிலைத்திருக்கிறது எப்படி அறிய முடியும் என்று சொன்னால் அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நாம் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்க வேண்டும். அவர் எப்படிலாம் நடந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் எப்படி நடந்தார்? இந்த பூமியில இருக்கும்போது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த சொருவி. அவர் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே என்ன செஞ்சாரு? தாழ்த்தி வாழ்ந்தார். சாந்த சொருவியாயிருந்தார், பொறுமையாயிருந்தார். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், உண்மை உள்ளவராயிருந்தார், எல்லா பரிசுத்தத்திலும் அவர் நடந்தார். நம்மை போல பாடுகளை தான் அவரும் அனுபவித்தார். நமக்கு வந்த போராட்டங்கள் தான் அவருக்கும் என்ன செய்தது? வந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இயேசுவில் தான் நிலைத்திருக்கிறேன், நான் ஆண்டவரோடு தான் வாழுகிறேன், நான் ஆண்டவருக்காக தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் இங்கே வேதம் சொல்லுது, நீ அப்படி நிலைத்திருப்பேன் என்று சொல்லுவாயனால் அவர் நடந்த பாதையில் நீங்களும் நான் என்ன செய்யணுமா? நடக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமா சொல்ல போனா அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவரை தான் நம்ம என்ன செய்யணும்? இவங்க அவங்க அவங்க இவங்கன்னு கை காட்டி மற்றவங்கள மாதிரியா நம்ம வச்சு வாழவே கூடாது. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் இடரல் வரும். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது யார அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் நடந்த பிரகாரமாக என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முகத்துல காரி துப்பின போது கூடங்க அவர் திருப்பி துப்பல, அதை சகித்து கொண்டார். எதற்காக? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. நீங்களும் நானும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் அவர் நடந்த பாதையில் நாமும் நடந்து அவரில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேர் ஆனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, அவருடைய அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். யாருக்கு ஒப்பா இருக்கணும் நம்ம? அப்ப அவரோடு நடந்தால் அவருக்கு ஒப்பாய் நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவருடைய சாயலாகவே நம்ம
நாட்கள் செல்லலாம், காலங்கள் கடந்து போகலாம். இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கேன், இத்தனை வருஷம் நான் சபையில மூப்பரா இருக்கேன், எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்றதை விட இத்தனை வருஷம் இருந்த நாம எந்த அளவுக்கு அவருடைய சாயலாக என்ன செஞ்சிருக்கிறோம், மாறி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் சாயலாய் மாற்றப்படாவிட்டால் அந்த முடிவு வரை இந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த ரட்சிப்பில் நாம் என்ன செய்ய முடியாது, பங்கு பெற முடியாது. அப்படி என்றால் நம்மை முன்குறித்தது, நம்மை ரட்சித்ததின் நோக்கம், நம்மை அழைத்ததின் நோக்கம் அவருடைய சாயலுக்கொப்பாய் நாம் மாறும்படிக்கு தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்ப அவரில் நிலைத்திருக்க 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 நம்முடைய சாயல் என்ன செஞ்சு கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள் சீக்கிரமாக. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதியிலிருந்து கேள்விப்பட்டுட்டே வரோம் சத்தியங்களை. ஆதி முதல் நாம என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம், கேள்விப்பட்ட காரியங்களை ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிற வார்த்தைய நீங்க கை கொண்டுட்டீங்கன்னா நீங்க யாரில் நிலைத்திருப்பீர்கள், பிதாவிலும் நிலைத்திருக்கிறீர்கள், குமாரனிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம அவரில் நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும், அவரோடு திராட்சை செடியாக அவரோடு கொடியாகிய நாம் இணைந்திருக்க வேண்டும். 2வது பாருங்க, அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் அப்படி நிலைத்திருக்கிறவர்கள், முதலாவது பிதாவோடு நாம் நிலைத்திருக்கிறோம், 2வது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறோம். இப்படி நிலைத்திருக்க 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 அவருடைய சாயலாகவே நாம் மாற்றப்படுகிறோம். அப்படி சாயலாய் மாற்றப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, அப்ப முதலாவது நம்ம யாரில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவில் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது அவர் நடந்தது போல நீங்களும் நானும் நடப்பதுதான் அவரில் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெய்லியும் அவரோடு பேசணும், டெய்லியும் அவரோட பேசணும். பேசணுமா பேச வேண்டாமா? எப்படி பேசுவீங்க, ஃபோன் எடுத்துட்டா? எப்படி பேசணும், கொஞ்ச நேரம் நல்லா தேவனை என்ன செய்யணும், துதிக்கணும். அவருடைய மகத்துவங்களை சொல்லி என்ன செய்யணும், துதிக்கணும். எடுத்த உடனே பட்டியல் போடக்கூடாது. நல்ல தேவனை என்ன செய்யணும், துதித்து துதித்து துதித்து. சங்கீதத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. முதல்ல ஆண்டவரை புகழ்ந்துருவாரு, அப்புறம் அவர் கதையை சொல்லுவாரு, அப்புறம் நீங்க எனக்காக இப்படி கிரியை செய்யணும்னு சொல்லுவாரு. நாமளும் அதை கத்துக்கிட்டு என்ன செய்யணும், உண்மையில நீங்க சங்கீதங்கள் எல்லாம் படிச்சு பாருங்களேன். எடுத்த உடனே ஆண்டவரை புகழ், கர்த்தர் நல்லவர் என்பதை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை என்று நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை புகழ துதிக்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் இடையில கொஞ்சம் வந்தீங்கன்னா பார்ப்பாரு, என்னை இவன் வந்து நெருக்கிறான்னு சொல்லி எழுதுவாரு. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதுக்கு ஒரு முடிவை நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை செய்யணும்னு சொல்லி ஜெபிப்பாரு. இப்படி நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் பேசி உறவிலே அவரிலே நாம நிலைத்திருக்கணும். தோட்டக்காரர் பிதா, செடி இயேசு, கொடி நாம. அதை விட்டு பிரிந்தால் நாம் கனி கொடுக்க முடியாது. கனி என்றால் அன்பின் சுபாவங்கள், தேவ சாயல்கள். அதனால் அந்த தேவ சாயல் மாற்றப்பட்டால்தான் நாம் கடைசியில என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். 2வதாக அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் எதில் நிலைத்திருக்கணும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது எதுல நிலைத்திருக்கணும், நம்ம வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதுல நிலைத்திருக்கணும், வார்த்தை. வார்த்தை யாரு, வார்த்தை யாரு, இயேசு. வார்த்தை யாரா இருக்கிறார், இயேசுவா இருக்கிறார். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா.
அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும்படிக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த இயேசு வார்த்தையாக தான் வந்தார். வார்த்தை மாம்சமாயிட்டு, மாம்சமாகி மனுஷனாக இந்த பூமியில் என்ன செஞ்சார்? வாழ்ந்தார்ல. வாழ்ந்த நாட்கள் அத்தனையும் அவர் பிரமாணம் ஒன்றையும் மீறாதபடிக்கு அதை வாழ்ந்து காமிச்சார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின்படியும் நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியும் அப்படியே வாழ்ந்து காண்பித்தார். அப்போ நீங்களும் நானும் எதன்படி வாழணும்? வசனத்தின்படி, உபதேசத்தின்படி, வார்த்தையின்படி நாம் அவைகளில் நிலைத்திருக்கும் போது ஆண்டவரோடு நம்ம என்ன செய்கிறோம்? நிலைத்திருப்பதற்கு அடையாளம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31 சீக்கிரமா வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்க யாரா இருப்பீங்க? சீஷர். சீஷன் யாரு? குருவை பின்பற்றுகிறவங்களுக்கு பேர் தான் யாரு? என்னது பா? இவங்களுடைய சிசி, இவங்களுடைய சீஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா காரணம் என்ன? அவர் என்ன பண்றாரோ அதை தான் சீசன் பண்ணுவோம். குரு என்ன பண்றாரோ அதை சீசன் பண்ணும். குரு அம்மா என்ன பண்றாங்களோ அதை தான் சிசி அம்மா என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. அதனால பாருங்க, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு யாராயிருப்பீர்கள்? சீஷராயிருப்பீர்கள். அப்படி என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வார்த்தை தான் இயேசு. அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே மரித்த போது ஆண்டவர் யோசுவாவிடத்தில் பேசின வார்த்தையை பார்க்கும்போது யோசுவா 1:8 வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக? எதை? பிரமாணத்தை, வேதத்தை இரவும் பகலும் நீ என்ன செஞ்சு கொண்டிருப்பாயாக? தியானித்து கொண்டிருப்பாயாக என்று யோசுவாவுக்கு என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் யார்? பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம். இப்பவும் நம்ம பார்த்தோம் 15:7 யோவான் சொன்னது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார். நம்ம வார்த்தையை கேட்டுட்டு அதை அப்படியே காத்தோட விட்டுட்டு நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி கொடுப்பதில்லை. அப்போ நம்ம ஆண்டவர் மேலே என்ன செய்கிறோம்? வருத்தப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் உபதேசத்திலும் என் வார்த்தையிலும் நீ என்ன செய்? நிலைத்திரு. அதுதான் யோசுவா பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அதை கை கொண்டு நட, உன்னை நான் புத்திமானா என்ன செஞ்சுவேன்? மாற்றுவேன். உனக்கு ஜனங்கள் பயப்படுவார்கள், நான் உன் கூட இருப்பேன். அப்ப கர்த்தர் கூட நம்ம கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வார்த்தையோடு இருக்க வேண்டும். வார்த்தையோடு இல்லாவிட்டால் நிச்சயமா கர்த்தர் நம்ம கூட என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். அதனால தான் அதே யோசுவா 1:7 வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதை விட்டு வலதுபுறம் நீ என்ன செஞ்சிராத? விலகாத. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த அந்த பிரமாணத்தை மட்டும் நீ என்ன செஞ்சுக்கோ? பிடிச்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து சத்தியத்தை சொன்னார். அதன்படியே யோசுவா நடந்தார், புத்திமானானார். அவர்
மோசேக்கு அடுத்த தலைவனாய் கர்த்தர் அவரை உயர்த்தி அவரோடு கூட இருந்து காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார், நடப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையில் நீங்களும் நானும் என்ன செய்யணும், நிலைத்திருக்க. சங்கீதம் 119 நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தை முழுசும் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் வார்த்தை, வசனம், கற்பனை, கட்டளை என்று சத்தியம், நித்தியம் என்று தன்னுடைய எழுதின அத்தனை அந்த பகுதியில் ஒவ்வொன்றிலும் வார்த்தையை பற்றியே எழுதி வைத்திருப்பார். கற்பனையை பற்றியே என்ன செய்கிறார், சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனபடினாலே நாமும் வேத வாக்கியங்கள் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்டிப்பாக வேத வசனம் படிக்கணுமா படிக்கக்கூடாதா? படிக்கணுமா? டெய்லி படிக்கணும். என்ன செய்யணுங்க? டெய்லி வேதத்தை வாசிக்கணும். டெய்லி வேதத்தை ஒரு வசனம் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போனார்ல, மனப்பாடம் செய்யணும். அதான் சொன்னார், ஒரு வாரத்தில் நான் போன உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாதுன்னு சொன்னது போல் நம்ம வேதத்தை மறக்கக்கூடாது. ஒரு தேவதாசர் சொல்லுகிறார், பாவம் உன்னை பைபிளை விட்டு பிரிக்கும். பாவம் உன்னை பைபிளை விட்டு, பாவம் செய்கிறவங்களால பைபிளை படிக்க முடியாது. அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க, பாவம் உன்னை பைபிளை விட்டு பிரிக்கும், பைபிள் உன்னை பாவத்தை விட்டு பிரிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் உன்னை பைபிளை விட்டு என்ன செஞ்சிடும், பிரிச்சிடும். ஆனால் பைபிள் உன்னை பாவத்தை விட்டு என்ன செய்யும், பிரிக்கும். நீங்கள் எதை பிடிக்க போறீங்க? நீங்கள் எதை பிடிக்க போறீங்க? பாவத்தை பிடிக்க போறீங்களா, பைபிளை பிடிக்க போறீங்களா? பைபிளை பிடிச்சிங்கன்னா பாவத்தை விட்டு விலக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆனால் நீங்கள் பைபிளை விளக்கிட்டு பாவத்தை பிடிச்சிங்கன்னா உங்களை என்ன செஞ்சிட்ருக்கோம், பைபிளை விட்டே பாவம் என்ன செஞ்சிடும், விளைக்கிறோம். பைபிளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரில் என்ன செய்யலை, நிலைத்திருக்கலை. அப்போ நீங்கள் என்ன கொடுக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட மாட்டாது. அவர் வரும்போது நாம் கைவிடப்படுவோம். அப்போ அந்த பொல்லாத அந்த அவலமான நிலைக்கு நாம் தள்ளப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய வார்த்தையில் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அநேக தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய மனிதர்கள் வேதத்தில் நிலைத்திருந்து ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். யோசுவா, எஸ்ரா, நெகேமியா இவர்களோடு கர்த்தருடைய கரம் என்ன செய்தது, இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னா அவர்கள் கர்த்தருடைய வேத வாக்கியத்தின்படி என்ன செய்தார்கள், நடந்தார்கள். தாவீது ராஜாவும் அவர் கற்பனை கட்டளையை கை கொண்டு, தவறுகள் இடரல்கள் வரும், ஆனால் ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வார்த்தையில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். மூன்றாவது எதில் நிலைத்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா சபையில் நிலைத்திருக்க வேண்டும். எதில் நிலைத்திருக்கணும்? சங்கீதம் 1:5 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாக. சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவிகள் நீதிமான்டைய சபைகளில் என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. இருக்கலாம், ஆனால் நிலைத்திருக்க முடியாது. அப்போ நம்ம சபைகளில் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் இன்னைக்கு சபைகளை விட்டு விட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச காலம் ஒரு சபைக்கு போகிறாங்க, கொஞ்ச காலம் இன்னொரு சபைக்கு போகிறாங்க. ஆனால் நாம் நிரந்தரமாக ஒரு சபையில் என்ன செய்யணுங்க, நிலைத்திருக்க வேண்டும். சபையில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அது மாதிரி சிலர் சபை கூடி வருதில்ல, அதை பெருசாக எடுக்கிறதே இல்லை. எங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்விசாரமாய் வாழ்கிறது. ஆனால் நாம் நமக்கு குறிக்கப்பட்ட இடத்துல வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட இடம் எது, நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த இடம் எது, அங்கே நாம் தேவனை என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல கடவோம், புத்தி சொல்லணும். அல்லேலூயா. சிலர் கொஞ்ச நாள் இந்த சபை, கொஞ்ச நாள் அந்த சபை, இந்த சபையிலேருந்து போகிறவங்க குறிப்பிட்டு ஒரு 2 சபைக்கு ஓடி போயிடுறாங்க. அதுக்கு பேரே வேற மாதிரி இருக்கு அந்த சபைக்கு.
நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இங்க உள்ளது அங்க போயிடுறாங்க, அங்க உள்ளது என்ன செய்யறாங்க. இப்படி நிலையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. சபையில் நிலைத்திருக்க வேண்டும். சபையில் என்ன செய்யணுங்க, நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லும்போது சொன்னாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எப்பா, நீ கண்ட இடத்துல எல்லாம் போய் சர்வாங்க தகன பலியை என்ன செய்யக்கூடாது, செலுத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலியை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக அப்படின்னு எப்ப எழுதிட்டாரு, பிரமாணத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல ஆன்லைன்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆராதனைய பார்த்துக்கலாம், அப்புறம் ஜிபே அனுப்பிக்கலாம். என்ன அனுப்புறது, தசம பாகத்தை யாருக்கும் அனுப்பலாம். அப்படிலாம் ஒழுங்கற்ற வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. பாத்தீங்களா, கோத்திரத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல போய் நீ என்ன செய்யணும், பலி செலுத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் சபையில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு குறிக்கப்பட்ட இடத்திலே வந்து நம்முடைய சர்வாங்க தகன பலிகளை, காணிக்கைகளை என்ன செய்யணும், செலுத்தி ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது இயேசுவில் நிலைத்திருக்கணும், இரண்டாவது வார்த்தையில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும், மூன்றாவது சபைகளில் என்ன செய்யணும், கண்ட சபையா அலையக்கூடாது. ஒரு பாச சொன்ன மாதிரி இப்போலாம் மூளை முடுக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்கு, தடுக்கி விழுந்தா என்னது, நீங்க இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம், சந்த மடம் இல்லைன்னா சொந்த மடம், சொந்த வீட்டிலே சபை. அழகா சொன்னார். அவங்க எல்லாம் மரித்து போயிட்டாங்க. நல்லா ரைமிங்கா சொல்லுவார் பாஸ்டர் மா ஜான்ராஜ் ஐயா. அந்த மாதிரி இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபை, இன்னொரு சபை இல்லைன்னா அந்த சபையை நேர்த்துக்கலன்னா என் வீடே எனக்கு சபைன்னு உட்காரக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நம் தேவனுடைய வருகை வரைக்கும் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கு எத்தனை உபத்திரவங்கள் வரும் தெரியுமா? அந்த பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் சகலவற்றையும் தாங்கி நிலைத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எதுலங்க நிலைத்திருக்கணும்? விசுவாசம் மிக மிக முக்கியம். இயேசு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசத்தில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு எக்ஸாம்பிளாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுடைய குடும்பத்தை சொல்லும்போது, லோவிசாள், அவளுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்த விசுவாசம், உன் தாயாகிய ஐனேக்காளுக்குள் இருந்த விசுவாசம் இப்போ அது உனக்குள்ள என்ன செய்து நிலைத்திருக்குது. நாங்களும் அப்படிதான் சந்ததி சந்ததியா பார்க்கணும். உங்க அம்மாக்குள்ள இருந்துச்சு, உங்க பாட்டிக்குள்ள இருந்துச்சு, இப்போ உனக்குள்ளே அந்த விசுவாசம் வந்திருக்குன்னு சொல்லி தலைமுறை தலைமுறையாய் விசுவாசத்தை என்ன செய்யணுங்க, கடத்தணும், சொல்லி கொடுக்கணும். இப்படி நம்ம நாட்கள் சில தலைமுறை தலைமுறையாகவே ஆண்டவரில் விசுவாசத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். எதில் நிலைத்திருக்கணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க. நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் எதில் நிலைத்திருந்தவர்களை பற்றி பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் நிலைத்திருந்த அந்த முற்பிதாக்கள் பற்றி வேதத்தில் சொல்லுகிறது. அவர்களுக்கு உபத்திரங்கள் வந்தது, அவர்களுக்கு போராட்டங்கள் வந்தது, அவர்களுக்கு பாடுகள் வந்தது. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே அதை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க கூடாதபடிக்கு பல போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்கினவர் யார்? இயேசு. விசுவாசத்தை துவங்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அவரில் நீங்களும் நானும் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியே
சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நிலைத்திருக்க ஆண்டவர் நம்ம எவற்றிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். இந்த காரியத்திலலாம் நம்ம நிலைத்திருக்கணும்ல. வார்த்தையில், இயேசுவில், சபையில், கிருபையில், அன்பில், ராப்போஜனத்தில், விசுவாசத்தில், இவைகளிலெல்லாம் நம்ம நிலைத்திருக்கணும். இப்போ நிலைத்திருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய? நிலைத்திருத்தல் என்றால் என்ன? எவற்றிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ நாம் நிலைத்திருக்கிறதுனா என்ன செய்யணும்? நான் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் போராட்டங்கள் வருதே, நிற்க முடியலையே, என்ன செய்வது? நிலைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவருடைய அன்பு நமக்குள்ள என்னப்படும்? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். அப்ப அவரில் நிலைத்திருக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன கூறணும்? அன்பு கூறணும். யார் இடத்துல? ஒருவருக்கொருவர். யார் இடத்துல அன்பு கூறணும்? ஒருவனும் பிதாவை கண்டதில்லை. பிதாவை காணல, ஆனா இயேசுவை பார்த்தாங்க. அந்த அன்பை இயேசுவிடத்தில் அவங்க கண்டு களி கூர்ந்தாங்க. அதுபோல நீங்க ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். பிரமாணம் எல்லா பிரதான கற்பனையும் 2 கற்பனையில் அடக்கி என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? என்ன நேசிங்க, என்ன நேசிக்கிறது போல நீங்க பிறனையும் நேசிங்க. பிறனை நேசிக்கிறதா இருந்தா ஆத்மாதாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரே கற்பனைன்னு சொன்னார். அப்போ நம்ம எல்லா கற்பனையும் கை கொள்ளணும் அப்படின்னா அன்பு மிக மிக முக்கியம். அன்புன்னு ஒன்று இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கணவன் மனைவிக்குள்ள ஆனாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஆனாலும் சரி, விசுவாசி ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். பட்டியல் தெரியும்ல உங்களுக்கு? அத்தனையும் செய்யக்கூடியது எது? அன்பு. அப்போ நம்ம அன்பில் என்ன செய்யணுங்க? நிலைத்திருக்கணும். ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பாக இருந்தால் நீங்கள் யாரில் நிலைத்திருக்கிறீங்க? இன்னும் மிக மிக பயங்கரமாக எழுதியிருக்கிறாரு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில். அப்படி அன்பு இல்லாட்டா நீ எங்கே இருக்கிற? இருளில் இருக்கிற. நீ தேவனை பகைக்கிற, நீ சகோதரனை பகைக்கிற, அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் எப்படி அன்பு கூறணும்? ஊக்கமான என்ன செய்யணும்? நாம் என்ன பண்ணுவோம்னா நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் என்ன செய்வோம்? நேசிப்போம். பிடிக்காதவங்கள அப்படின்ட்டு போவோம். ஆனால் யாவரோடும் எப்படி இருக்கணும்? ஆமாம், அன்போடு சமாதானத்தோடு கூட நீங்கள் நடந்துக்கணும். 2வதாக 1 யோவான் 4:14-15 வாசிக்கலாம். 1 யோவான் 4:14-15 சீக்கிரமா வாசிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அவர் கண்டார். யோவான் கண்டாரா? காணலையா இயேசுவை? நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். நம்ம தேவனில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். 2வது இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று எப்பொழுதும் நம்முடைய நாவினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் அவரில் என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்கிறோம். அப்போ இயேசுவை குறித்து அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும். இயேசு யார்? என்னதான் இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும், மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அப்படி அறிக்கை செய்ய இயேசு நம்மிலே என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். நாமும் அவரிலே என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்கிறோம். 3வதாக 1 யோவான் 4:13 வாசிக்கலாம். 1 யோவான் 4:13 சீக்கிரமா வாசிங்க. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்த அருளினதினாலே நாம் அவரில்
நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்குள் தந்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே அந்த ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல சொன்ன நிலைத்திருத்தல் என்றால் என்ன? எவற்றிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவில், வார்த்தையில், சபையில், விசுவாசத்தில், கிருபையில், அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அதெல்லாம் விளக்கலை உங்களுக்கு, நான் அந்த பாயிண்டை மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனால் அது நிலைத்திருக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். மூன்றாவது அபிஷேகத்தினால் நடத்தப்பட வேண்டும். நான்காவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 14-15, 1 யோவான் 2:17 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிக்கலாம். 3:16. 2 தீமோத்தேயு 3:14-15. நீ கற்றுக்கொண்டு நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியுமே. போதும். பாருங்க, நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். கேட்டுட்டே இருக்கிறோமா இல்லையா? வருஷத்துல எத்தனை முறை வசனம் கேட்கிறோம்? எத்தனை சண்டே வருது? ஓய்வு நாள் எத்தனை? 52 வாரம். அடுத்து செவ்வாய் வெள்ளி, அப்புறம் வேத பாடக்கூட்டம் கேட்கவே வேண்டாம். வேத பாடக்கூட்டம் அடுத்து இப்படி கூட்டங்கள் சபையில் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஸ்பெஷல் கூட்டம், ஆடி ஜபம், அப்புறம் என்னது உபாச ஜபம், ஸ்பெஷல் மீட்டிங், கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு. வார்த்தைகளை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? கேட்டுட்டே இருக்கிறோம். நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில், காத்தோட விடக்கூடாது, கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன செய்யணும்? நிலைத்திருந்தால் நம்ம யாரில் நிலைத்திருக்கோம்? இயேசுவில் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. 1 யோவான் 2:17 சீக்கிரமா வாசிக்கலாம். 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்ய. வெறும் வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிற டைம் ஆயிடுச்சு. தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? செய்கிறவன் நிலைத்திருப்பான். அன்பு கூறணும், அவரை தேவகுமாரன் என்று அறிக்கை செய்யணும், அபிஷேகத்தில் நடத்தப்படணும், கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். தேவ சித்தம் செய்து அவரில் நின்று நம்ம செய்யும்போது அவரில் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் கடைசியாக 1 யோவான் 2:28 வசனம் சொல்லுது. 1 யோவான் 2:28 வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. எப்படி வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆனபடினாலே 2 கூட்டத்தை இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் வரும்போது 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் வெட்கப்பட்டு போகிற கூட்டம், ஒரு கூட்டம் தைரியமாய் அவரை சந்திக்கிற கூட்டம். நாம் அவரில் நிலைத்திருந்தால் தைரியமாக அவரை சந்திப்போம். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசித்தோம். முடிவு பரிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். தைரியமாக இயேசு வரும் அந்த நாளிலே அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் என்ன செய்ய முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த கடைசி ரட்சிப்பு இயேசு வரும்போது நம்மை ரட்சித்துக் கொள்வார். அந்த ரட்சிப்பிலை பங்கு கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மில் நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க,
சபையில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, கிருபையில் நிலைத்திருக்க, அன்பில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எப்படி நிலைத்திருக்கிறது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் அன்பாயிருந்தால் அவரில் நிலைத்திருக்கிறீர்கள். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, ஆவியினால் நடத்தப்படுங்கள். கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருங்கள். தேவ சித்தம் செய்யுங்கள். அந்த வீடு மட்டும்தான், அந்த வார்த்தையின்படி செய்யப்பட்ட வீடு மட்டும்தான் நிற்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ஆண்டவருடைய சித்தத்தை செய்து அவர்கள் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்க முடியும், நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ரிபாலா ரஷந்தலா ரபௌதியால பரியாக்கபரபலப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமா. நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமா. ஆனந்தமே ஆமென் எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே எந்நாளுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ரபபபபபகபா. ஹல்லேலூயா. நம்ம இவை எல்லாவற்றிலும் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.